ஃபவுண்டேஷன் மேக்ஸில் லாகரிதமில் 19th கொஸ்டின் given log x to the base 10 is equal to m plus n. இந்த 10 கொடுக்கலைனாலும் base 10 நம்ம எடுத்துக்கலாம். log y to the base 10 is equal to m minus 1. The value of log 10x by y square to the base 10 is என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது என்ன கொடுத்துருக்குன்னா log x to the base 10 வந்து mன்னு கொடுத்துருக்கு. log y to the base 10 வந்து இது m plus nன்னு கொடுத்துருக்கு. இது m minus nன்னு கொடுத்துருக்கு. கேட்டிருக்கிறது வந்து log 10x by y square to the base 10 கேட்டிருக்கு. அப்போ இது ஃபஸ்ட்டு இது டிவிஷனில் இருக்கா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷனாக மாற்றி எழுதிக்கணும். log 10 to the base 10 மைனஸ் log y square to the base 10 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால் இதை தனியாக பிரித்து log 10 to the base 10 ப்ளஸ் log x to the base 10 மைனஸ் பவர் ரூல் படி இந்த 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது சைடில் வந்துடும். 2 log y to the base 10ன்னு வந்துடும். இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 வந்து பவர் ரூல் படி சைடில் வந்துடும். இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது 1 ஆயிடுதா. இது log x to the base 10 வந்து என்னது நம்ம கொடுத்துருக்கு, m plus nன்னு கொடுத்துருக்கு. மைனஸ் 2 இன்ட்டு log y to the base 10 என்ன கொடுத்துருக்கு, m minus nன்னு கொடுத்துருக்கு. இப்போ 1 ப்ளஸ் m plus n, இந்த மைனஸ் 2வை இதோட மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 2m மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் n ப்ளஸ் 2n, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு n 2n. அப்போ 1 மைனஸ் m மைனஸ் 2m, ஒரு mல 2m போச்சுன்னா மைனஸ் m ப்ளஸ் n ப்ளஸ் 2n வந்து 3n. அப்போ என்ன ஆன்சர்னா இந்த இருக்கு பாருங்க, இதான் ஆன்சர். 1 மைனஸ் m ப்ளஸ் 3n. அதாவது log 10x by y ஸ்கொயர் டு த பேஸ் 10ஓட ஆன்சர் வந்து 1 மைனஸ் m ப்ளஸ் 3n. அதுதான் நமக்கு ஆப்ஷனில் இருக்குது, ஏல இருக்குது பாருங்கள், 1 மைனஸ் m ப்ளஸ் 3n. இந்த 10x by y ஸ்கொயரை 10x மைனஸ் y ஸ்கொயர்னு எழுதிக்கணும். 10xை 10 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். இந்த ஒய் ஸ்கொயரை 2yன்னு எழுதணும். அப்புறம் அதை அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி போடணும்.